ராமேஸ்வரம் மீனவர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்தத்தை தொடர்ந்து வருகின்றனர். இலங்கை கடற்படை கைது செய்த மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து மீனவர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்தத்தை தொடர்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். விவரங்கள். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை தாக்குதல் தொடர் நிகழ்வா இருக்கு. தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியா தாக்குதல் நடத்துறாங்க, சிறைப்பிடிப்பாங்க போன்ற சம்பவங்கள் தொடர் கதையா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பிப்ரவரி 4ஆம் தேதி ராமேஸ்வரம் 2 படகு 23 மீனவர்கள் மீன்பிடி கடலுக்கு போனாங்க. இவங்க எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருந்தாங்க. இந்நிலையில் அந்த நீதிமன்ற காவல் முடிந்த நிலையில் மீண்டும் 23 பேர் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதி 20 மீனவர்களை விடுதலை செய்து 3 மீனவர்கள் விடுதலை செய்யவில்லை. அதில் 2 மீனவர்கள் படகு ஓட்டுநருக்கு 6 மாதம் சிறை தண்டனையும், அதே போல ஒரு மீனவர் 2வது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டுக்காக 1 ஆண்டு சிறை தண்டனை வச்சு இலங்கை சிறையில் அடைச்சிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழக மீனவர் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த மீனவர்களை உடனே விடுதலை செய்ய வலியுறுத்தி பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் துவங்கியிருக்காங்க. இந்த வேலைநிறுத்த போராட்டம் இன்று 2வது நாளாக நீடிக்குது. இதன் காரணமாக 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் படகெல்லாம் கரையோரம் நங்கூரமிட்டு நிறுத்தியிருக்காங்க. இந்த வேலைநிறுத்தத்தின் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்திருக்காங்க. தொடர்ச்சியாக ஒன்றிய பாஜக அரசு தமிழக மீனவர்கள் மீது பல்வேறு வகையான இந்த மாதிரி மீனவர்களை விடுதலை செய்யாமல் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறது. இதன் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தற்பொழுது மீன்பிடி தொழிலே நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ராமேஸ்வரத்துல 700 படகு இருக்கு. இந்த 700 ஓட்டுநர் இருந்தா தான் கடலுக்கு போகக்கூடிய சூழ்நிலையில இந்த ஓட்டுநருக்கு 6 மாசம் சிறை தண்டனை காரணமாக வேலையாட்களும் மற்றும் படகு ஓட்டுநரும் யாருமே கடலுக்கு வரமாட்டாங்க அச்சம் இருக்கு. இந்நிலையில பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தை வலியுறுத்தி நாளை காலை ராமேஸ்வரத்துல இருந்து மீனவர் நடைபயணமாக ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் போய் ஆட்சியர் அவர்கள் தன் குடும்ப அடையாள அட்டையை ஒப்படைக்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வருகின்ற 23 மற்றும் 24 நடைபெறக்கூடிய இந்த கச்சேரி திருவிழாவையும் புறக்கணிக்க போவதாக மீனவர்கள் அறிவித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேசி இது காலங்களில் பிரச்சனை மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், இலங்கை அரசு கொண்டுள்ள அந்த புதிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மீனவர்களின் கோரிக்கையா உள்ளது. கார்த்திக், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.